ஹாய் ஹலோ. உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் எஸ்பி சுப்புராமன் இயக்கத்தில் விதார்த், வாணி போஜன், ரஹ்மான், கிருத்திக் மோகன், ரேகா சிவன், ராமர், மாரிமுத்து இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற அஞ்சாமை திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். அஞ்சாமை இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எஸ்பி சுப்புராமனுக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா இந்த கதைக்கு தகுந்த மாதிரி அஞ்சாமைன்னு ரொம்ப தைரியமா போல்டா இன்னைக்கு மக்களுக்கு தேவையான கதைகளை கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த டைட்டிலும் செலக்ட் பண்ணி தமிழை சுத்தமாக வச்சதுக்கு இயக்குனர் ஒரு பாராட்டு. அதே மாதிரி திருநாவுக்கரசு எம்டி அவரும் ஒரு டாக்டர் துணிச்சலாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள் சொல்லலாம். ஏன்னா டாக்டர் சம்மந்தப்பட்ட துறையில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, அதனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டாக்டர் ஆகணுன்ற கனவு எப்படி நிறைவேறுதா இல்லையான்னு அந்த குழப்பத்தெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த டீமுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். நாடக கலைஞரா விதார்த் வராப்புல சர்க்கார் என்ற பேரில் பொண்டாட்டி வாணி போஜன் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு நாள் பையன் ரோட்டில் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வாணி போஜன் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. விதார்த்து கூப்பிட்டு உன்ன மாதிரியே தெருக்கூத்தாடியா நாடகத்தில் நடித்து வேற மாதிரி போயிடுவான். எனக்கு பையனுடைய படிப்பு தான் முக்கியம். அதனால நீ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி பையனை அடித்து விரட்டும் போது வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் விதார்த் தன்னுடைய நாடக ஆசை கனவு எல்லாமே ஓரம் ஒதுக்கிட்டு ட்ரெஸ்ஸில் எடுத்து மிட் நைட்டில் எரிச்சிடறாப்புல. எரிச்சிட்டு இதுக்கப்புறம் என்னுடைய முழு நேரமும் பையனை படித்து பெரிய ஆள் ஆகிறது தான் அப்படின்றது முடிவு பண்ணி விவசாயத்தில் இறங்குறாப்புல. விவசாயத்தில் பூ மார்க்கெட்டில் எடுத்து போயிட்டு பூ போடுறது, வீட்டுக்கு வர்றது, பையனுக்கு உதவி பண்ணுறது, படிக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் செய்கிறதுன்ற மாதிரி போகுது. சடனாக 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டில் பையன் செலக்ட் ஆனோடனே ஜெயிச்சுட்டு உடனே எச்எம் ஊர் மக்கள் எல்லாருமே கூடி பாராட்டுறாங்க. அப்போ அடுத்து என்ன படிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் டாக்டர் ஆகணும் அப்படின்றது உன்னுடைய கனவா சொல்றாப்புல. அதை பார்த்து அந்த ஊர் மக்களும் விதாத்தும் வாணி போஜனும் சந்தோஷப்படுறாங்க. பையனை எப்படியாவது டாக்டர் ஆகிடணும் அப்படின்ற அந்த கனவோட இரவும் பகலும் உழைக்கிறாப்புல. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிக்கிறாப்புல. சடனா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ மார்க்கெட்டில் முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, உன் பையன் என்ன தான் படித்து மார்க் எடுத்தாலும் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் டாக்டர் ஆக முடியுப்பா. கோச்சிங் சென்டரில் ஸ்பெஷலாக சேர்த்து விடு. அப்போ தான் பையன் நல்லா படிப்பான், நல்லா மார்க் எடுப்பான், டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு வராது. வீடு பத்திரம், நிலத்தோட பத்திரம் எல்லாமே எடுத்து போயிட்டு ஒருத்தர்கிட்ட அடமானம் போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து போயிட்டு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கிறான். பையன் டாக்டர் ஆனானா இல்லையா அப்படின்றது மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் நேரத்தை பார்த்துருவோம். நீட் எக்ஸாம், இந்த நீட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேசின படம் தான் அஞ்சாமை. விதார்த் விதார்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. எப்படி ஒரு கூத்து கலைஞரா ஸ்டேஜில் நடிக்கிற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் ஒரு தகப்பனா எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயமும் பார்த்து சம்பாரித்து பிள்ளையோட படிப்புக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு இடத்துல இருக்கட்டும். பையன் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மாணவனாக செலக்ட் ஆன உடனே இப்போ அங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாப்புல விதார்த்து. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான நடிப்புன்னு சொல்லலாம். இதில் என்னென்னா ஒரு விதார்த்துக்கு உண்டான அந்த இடம் இன்னும் தமிழ் சினிமாவில் கிடைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி ஒரு ட்ராவலிங் இருக்கும், மதுரை டு ஜெய்ப்பூர். அந்த ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணி பஞ்ச் டைலாக் பேசுறது இதெல்லாம் நடிப்புன்ற மாதிரி சில ஹீரோஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. எம்டி ஸ்பேஸில் சைலண்ட் இருக்கிற ஃப்ரேமில் ரொம்ப பிரமாதமாக ஒவ்வொரு செகண்ட்ஸும் அவ்வளோ அருமையாக புரிஞ்சு நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பாத்ரூம் போயிட்டு இவர் கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. பாத்ரூம் போயிட்டு தாண்டி வரும்போது அந்த செப்பல் சரியாக கழுவனா இல்லையா அப்படின்ற அந்த ஸ்மெல் முதல் கொண்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாப்புல. அதெல்லாம் டைரக்டராக இருக்கட்டும் விதார்த்தாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக புரிஞ்சுட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். விதார்த்துக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய தேசிய அளவில் ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வாணி போஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பேசிக்காக ஒரு 10 வயசுக்கு பையன், ஒரு 15 வயசுக்கு பையன் அப்படின்னு சொல்லும்போது வாணி போஜன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் விட்டுட்டு இந்த கதாபாத்திரத்துக்கு நான் நடிச்சுன்னா நல்ல பேர் வரும், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பையன் அவன் சூப்பராக நடிச்சிருக்கான். ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான். ரஹ்மானுடைய கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 விதமாக வராப்புல ரஹ்மான்.
ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் வராரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுங்க, ரொம்ப சிறப்பாக அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரினாக்கா ரகுமானை பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் இருந்தால் பொதுமக்களுக்கு வந்து சூப்பரான ஒரு நியாயம் கிடைக்குன்ற மாதிரி ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை இயக்குனர் வந்து செதுக்கியிருக்காப்புல. ரகுமான் வந்து வாழ்ந்திருக்காப்புல. ஜட்ஜா நடித்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சொல்லலாம். அந்த கதாபாத்திர தேர்வே ரொம்ப அருமையாச்சு. அது இயக்குனருக்கு வந்து ஒரு பாராட்டுகள். அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் நீட் தேர்வு எக்ஸாமில் பாதிக்கப்பட்டவன் கவர்மெண்ட் மேலே கேஸ் போடும்போது அவன் எப்படி சப்போர்ட் இல்லாமல் தவிக்கும் போது ரகுமான் வந்து ஒத்துழைக்கிறாரு. அதே ரகுமான் வந்துட்டு கோர்ட்டில் வந்து வாதாடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பப்ளிக் சைடும் கவர்மெண்ட் சைடும் பெரிய பெரிய விஐபி சைடும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ரெகுலர் ஃபார்மெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டுவாங்க, கிட்னாப் பண்ணுவாங்க, உருட்டுக்கட்டை, அடிதடி, ஒரு மாதிரி ஃபைட்டு இது மாதிரிலாம் போகும். அது மாதிரிலாம் போகாமல் இது வந்து அழகான டைலாக் கான்வர்சேஷன்லேயே கோர்ட்லேயே வந்துட்டு பிரமாதமாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. திரைக்கதை ஓட்டத்தில் அது வந்து ஆறுதல்னு சொல்லலாம். பாசிட்டிவில் குறிப்பாக இந்த கிருத்திக் மோகனை பற்றி பேசியாகணும். படம் முழுக்கவே அவனுடைய நடிப்பு சிறப்பாக இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃபில் ஃபோர்த் சீனில் ஒரு மினிஸ்டர் கேள்வி கேட்குற சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவனுடைய ஆதங்கமும் அவனுடைய நடிப்பும் பார்க்குற மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் டச்சிங்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னிருந்தாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைலாக்ஸ். ஒரு தகப்பன் 100 வாத்தியாருக்கு சமம் அப்படின்ற டைலாக் இருக்கட்டும். செடி சின்னதாக இருக்கும்போது ஆடு மாடு மேயத்தான் செய்யும், அதே பெருசாகி மரமாக இருக்கும்போது அதே ஆடு மாடு நேலுக்கு ஒதுங்கும் அப்படின்ற டைலாக் இருக்கட்டும். கத்தி சண்டை பயிற்சி பெற்றுட்டு சிலம்ப சண்டையில் போயிட்டு மோதுறான்னா அவன் எப்படி ஜெயிப்பான் அப்படின்ற டைலாக் இருக்கட்டும். அதே மாதிரி கோர்ட்டு சீனுன்னும் போதே நம்மளுக்கு வந்து விதி தான் ஞாபகம் வரும். ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அனல் பறக்கிற வசனங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப அனல் பறக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவும் நச்சுன்னு இருந்தது. ரகுமான் பேசுகிற ஒவ்வொரு டைலாகும் ஒரு மிடில் கிளாஸாக நம்ம பார்க்கும்போது நமக்கே எப்படி தோணுதுன்னா, அடடா சூப்பராக இருக்குது, நியாயமான கேள்வியாக தான் இருக்குது. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸரும் வந்துட்டு டைலாக்ல மடக்கிற சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளாப்ஸுக்கு உண்டான விஷயமாவும் இருக்குது, ரசிக்கிற மாதிரியும் இருக்குது. பொதுவாக இந்த நீட் எக்ஸாமில் வந்து நடக்கிற அந்த குளறுபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸை செக்கப் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஜென்ஸை வந்து செக்கப் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எக்ஸாமுக்கு வந்து நம்ம நல்லா எழுதணுமேன்ற அந்த டென்ஷனில் போகிறவங்கள இவங்க பண்ணுற அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஏன்டா இந்த டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கே கோவம் வருது ஒரு பப்ளிக்காக. ஆனால் நான் டாக்டர் ஆவேன்னு சொல்லி அவன் வந்து கனவு காண்டுட்டு இருக்கிற ஒரு பையனை இவ்வளோ கொடுமை பண்ணி அந்த எக்ஸாமில் வந்து கரெக்டாக எழுத மாட்டோமா டென்ஷனில் வந்துட்டு எக்ஸாம் வந்து உனக்கு பாஸ் ஆகலை, நீ வந்து டாக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த பெயின் வந்து நம்ம பார்க்கும்போது டைரக்டர் வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப ஆணித்தரமாக நிறைய விஷயங்களை நடந்த இன்சிடென்ட்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமான திரைக்கதை பண்ணியிருக்காப்புல. அது ஒரு பாராட்டு. என்ன படிக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும், கவர்மெண்ட் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற டைலாகோட இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதோட வந்து படத்தை முடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு எப்படியாவது இந்த பசங்களுக்காக மிடில் கிளாஸ் பையன் அவனுடைய கனவு டாக்டர் ஆகணுன்றதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து உபயோகமாக இருக்கும். அதேமாரி உயிர் பலியை வந்து தவிர்த்திடலாம். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய உயிரிடுது உலகத்தில் வந்து கடவுள் தவிர்த்து வேறு யாராலையுமே படைக்க முடியாது. அப்படியேப்பட்ட உயிரை இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிப்புக்கெல்லாம் வந்து உயிர் போகுதுன்னா அது நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக இயக்குனருக்கும் இந்த படம் சார்ந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி தரும். இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடனா தான் வெகுஜன மக்களுக்கு வந்து சென்றடையுன்றது என்னுடைய ரெக்வெஸ்ட். இப்போ இந்த படத்தில் வந்து மைனஸ் இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் கேட்குறது புரியுது. பட் என்னென்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய டாக்டர் கனவுன்றது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த படம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு பயமாக இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளோட ஹார்ட் ஒர்க் பண்ணி பல வருஷம் நிறைய பேர்கிட்ட வந்து நோட்ஸ் எடுத்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரமாக திரைப்படமாக கொண்டு வரதுக்குள்ளே ஒரு இயக்குனரோட வழி என்னது நமக்கு புரியும். அது முடிஞ்ச அளவுக்கு வந்து நேர்த்தியாக உண்மையாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து பேசாமல் இதை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கன்னு சொல்கிறது தான் நம்ம அந்த மிடில் கிளாஸ் பையனுக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை கண்முன்னே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஒரு ஒரு பையன் அவனுடைய ஆசை நிறைவேறும் போது அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுன்றதும் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு கதையாக உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.
சைனிங் அவுட். தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.